நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், என்னால் வீடியோ போட முடியலன்னா நான் கண்டிப்பாக சார்ட் அப்லோட் பண்ணுவேன். ஏதாவது செட்டப் இருந்துச்சுன்னா இன்றைக்கி காலையில் கரெக்டாக மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே 9:11க்கு நம்மளோட சார்ட்டை நான் அப்டேட் பண்ணிட்டேன். பேங்க் நிஃப்டி இந்த ஜோன்லேருந்து மார்க்கெட்டு இந்த ஜோனுக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் என்ன நடந்திருக்கு, அழகாக ட்ரிகர் ஆனிச்சு, அழகாக அந்த ஜோனை நோக்கி போணுச்சு. இது ஆஃப்டர் சார்ட்டு. ஸோ மார்க்கெட் ட்ரிகர் ஆகிறதுக்கு முன்னாடி 9:11க்கே நம்மளோட பேங்க் நிஃப்டி சார்ட்டு நம்ம டெலகிராம் சேனலில் அப்லோட் பண்ணியாச்சு. அதேமாதிரி நிஃப்டிக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக க்ரீன் கலர் என்ட்ரி, இது ஸ்டாப் லாஸு, இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் இங்கே போகணுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ மார்க்கெட் இன்னும் டார்கெட் போகாமல் இன்னும் ஃபஸ்ட் டார்கெட் 25,828ன்னு சொல்லியிருக்கேன். ரீச் ஆகிடும், நாளைக்கு கண்டிப்பாக ரீச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சார்ட்ஸ் அப்டேட்ஸு நான் இன்கேஸ் வீடியோ போடலன்னா நான் டெஃபினட்டாக நம்மளோட டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க, அந்த சார்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு, நவம்பர் மந்த்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டெலகிராமில் பின் பண்ணுங்கள், மெசேஜ் வரும். ஸோ நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட வியூ பார்ப்போம். ஸோ நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டிக்கான வியூ. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஜோனாக நாளைக்கு நம்ம இங்கே பார்க்கணும். 25,713 இந்த லெவலில் இன்கேஸ் மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு நல்ல டர்ன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சப்ளை ஜோன் வரைக்கும் மார்க்கெட்டு போகணும். ஸோ இதோட கண்டினியூஷன் என்ட்ரி இதான் ஃபஸ்ட் என்ட்ரின்னு கொடுத்துருந்தது. இந்த லெவல் அலர்ட் போட்டு வச்சுருக்கேன்னு இந்த லெவல் நான் கொடுத்துருக்கேன் 25,828. ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட்டும் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ டெஃபினட்டாக மார்க்கெட்டுங்கிறது நாளைக்கு இங்கே இன்னொரு ரீஎன்ட்ரி செட்டப் கிடச்சிச்சின்னா இந்த ஜோன்லேருந்து கரெக்டாக இந்த சப்ளை ஜோனுக்கு மார்க்கெட் போகணும். நாளைக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடியது பை என்ட்ரி தான். ஸோ நிஃப்டிக்கான வியூ இது தான். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு வியூ பார்ப்போம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக மார்க்கெட் இந்த சப்ளையில் ட்ரை பண்ண வேணாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஏன்னா மேலே லிக்விடிட்டி இருக்கிறதுனால அது ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ பார்ப்போம். நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு எந்த ஒரு செட்டப்பும் இல்லை. பேங்க் நிஃப்டிக்கு கிளியர் செட்டப்பு இன்றைக்கி கொடுத்தாச்சு. அது வந்து நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விடிட்டி எடுக்கிறதுக்கு இன்னும் மேலே போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவலுக்கு போகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு செட்டப் இல்லை. இன்றைக்கி நம்ம டெலகிராம் சேனலில் கிளியர் செட்டப் நம்ம கொடுத்துருப்போம். அழகாக போயிட்டு ரீச் ஆகிருக்கும். இங்கேருந்து மார்க்கெட் போயிட்டு அழகாக ரீச்சுன்னு சொல்லியிருப்போம். அழகாக போயிட்டு இதோட பிஃபோர் சார்ட்டு அழகாக இந்த இடத்துக்கு போயிருக்கு. ஸோ டார்கெட் இன்னமும் மேலே தான் போகணும், 58,300க்கு போகணும். ஸோ பேங்க் நிஃப்டியில் எந்த ஒரு செட்டப்பும் இல்லை. நாளைக்கான இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் பார்ப்போம். ஸோ நாளைக்கு இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஷியன் பெயிண்ட்டு. ஸோ ஏஷியன் பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சேனல் பேட்டர்ன். இன்கேஸ் டவுனில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பிரேக் அவுட் ஆகி நல்லா ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி அப்சைடு பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுவும் நல்ல ரேலி கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ரேலி பேஸு அகெயின் ரேலி. ஸோ எதுவாக இருந்தாலும் நல்ல மூமெண்டம் கொடுக்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. வாட்ச் பண்ணி பாருங்கள். ஏஷியன் பெயிண்ட்ஸ் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா சிமெண்ட் இந்த லெவல் இருக்குல்ல 12,028 இந்த லெவல்லேருந்து மறுபடியும் மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லெவல் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். இது அல்ட்ரா சிமெண்ட்டோட வியூவு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல். ஸோ டாடா ஸ்டீல் ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்குது. மார்க்கெட்டு இது வரைக்கும் போகணும். ஸோ டாடா ஸ்டீல் ஆப்ஷனலாக வச்சுக்கோங்க. ஸோ இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் இவ்வளோ தான். ஸோ நாளைக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வியூ பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் எக்ஸாக்டாக நான் சொன்ன அந்த சப்ளையில் மார்க்கெட் நிற்கிது. ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் நெக்ஸ்ட்டு ட்ரை பண்ணுறவங்க இந்த சப்ளையில் ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இதோட சப்ளைவும் நான் முன்கூட்டி நான் சொல்லியிருந்தேன். ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். அதில் தான் ட்ரிகர் ஆகிருக்கு. அதோட டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 5283 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். ஸோ 5283 ஃபஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலுக்கு வரணும். ஸோ நாம் ஆல்ரெடி இந்த சப்ளை நான் சொல்லியிருப்பேன் அழகாக ட்ரிகர் ஆகி மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இந்த 5283 வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்கள். நேச்சுரல் கேஸில் எந்த ஒரு செட்டப்புமே இல்லை. ஸோ கோல்டுக்கான செட்டப் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக எதுவும் இல்லை கோல்டுக்கு. நெக்ஸ்ட்டு என்ட்ரிங்கிறது ஒரு செட்டப் வரணும். ஸோ கோல்டுக்கான என்ட்ரிஸ்லாம் நம்மளோட டெலகிராம் சேனல்லலாம் நான் ஆல்ரெடி இந்த மூமெண்டம்லாம் நான் தெளிவாகவே நான் கொடுத்துருப்பேன். ஸோ எக்ஸாக்டாக இந்த மூமெண்டம்லாம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்லேயுமே சொல்லியிருப்பேன், வீடியோஸ்லையுமே நான் கொடுத்துருப்பேன், சார்ட்டாகவும் நான் கொடுத்துருப்பேன். இந்த சார்ட் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கிளியர் கட்டாக ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பேன். அழகாக அங்கேருந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா டர்ன் ஆச்சு. இந்த மாதிரி சார்ட்ஸ்லாம் இல்லை நியூஸோட பிரேக்கிங் நியூஸ் எதுவாக இருந்தாலும் ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் கிடைக்கும். ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் ஒர்க் ஆகாதவங்க டெலகிராமில் ஜஸ்ட் நாஸ் கவுன்சில் சர்ச் பண்ணுங்கள், நம்ம சேனலில் ஓப்பன் ஆகும், ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ ரெகுலராக வீடியோஸ் பார்க்குறவங்க நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க லைக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள். தேங்க்யூ அண்ட் பை.